தற்பொழுது வெளியாகிருக்கும் அண்மை செய்தி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் நிறைவு நாளான இன்று திருக்குளத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியில் பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருக்குளத்தின் 4 புறங்களிலும் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைக்கிறார். வணக்கம் முத்துக்குமார், இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் நிறைவு நாளான இன்று காலை கோவில் திருக்குளத்தில் சக்கரவர்த்த தீர்த்தவாரி நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகிறார்கள். அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலுடைய பிரம்மோற்சவம் என்பது கடந்த மாதம் 24ஆம் தேதி என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தேரோட்ட நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இதுல திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். அதே போல தேரை வடம்பிடித்து இழுத்த நிலையில இன்று நிறைவு நாள் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்தினுடைய திருக்குளத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீதேவி, பூதேவி, சமாதம் மலையப்பசாமி, சக்கரத்தாழ்வார் ஆகிய உற்சவர்கள் அதிகாலை 3 மணிக்கு கோவிலில் இருந்து புறப்பட்டு மாடவதிகள் வழியாக சுவாமி கோவில் முகப்பு மண்டபத்தை அடைந்தனர். அங்கு உற்சவர்களுக்கும் சக்கரத்தாழ்வார்களுக்கும் அபிஷேகம் என்பது நடத்தப்பட்டது. தொடர்ந்து நடத்தப்பட்ட சமர்ப்பணங்களுக்கு பின் சக்கரத்தாழ்வாரை கோவில் திருக்குளத்திற்கு கொண்டு சென்ற அர்ச்சகர்கள் 3 முறை தண்ணீரில் மூழ்க செய்து தீர்த்தவாரி என்பது நிகழ்த்தினர். அப்போது திருக்களத்தின் 4 புறங்களில் இருந்தும் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் எழுப்பி புனித நீராடினர். தொடர்ந்து உற்சவர்கள் சக்கரத்தாழ்வார் ஆகிய இறை மூர்த்திகள் பாடவீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். இந்த நிலையில இன்று மாலை 7 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த கொடியிறக்கத்துடன் வருடாந்திர இந்த பிரம்ம உற்சவம் என்பது நிறைவடைய இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 நாட்களாக இந்த நிகழ்வு என்பது நடைபெற்று அந்த நிலையில பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதாவது சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று இந்த நிறைவு நிகழ்ச்சியில ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு பக்கம் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாத வகையில காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். முத்துக்குமார், தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.